நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம போடணும், எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பாலிசி போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம ஒன்றா செய்யும் பொழுது, அதாவது ட்ரெடிஷ்னல் பாலிசிஸில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட்டும் இருக்கும், ரிஸ்க் கவரேஜுக்கான காம்பனண்ட்டும் இருக்கும். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிஸ்க் கவரேஜும் மொத்தமாக ஒரே பிளானில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே ப்ராஃபிட் இல்லைங்க. எப்போவுமே அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாகவும் ரிஸ்க் கவரேஜை தனியாகவும் போடணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக போடணுன்னா அப்போ இன்சூரன்ஸில் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான உகந்ததான பாலிசி கிடையாது. அப்போ இன்சூரன்ஸ் எப்படி போகணுன்னா பியூர் ரிஸ்க் கவரேஜ் உள்ள பாலிசிகள். பியூர் ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னா அதில் ரிட்டர்ன் ₹1 கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாலிசிகள் மட்டும்தான் நமக்கு நல்லது. ரிஸ்க் ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம ரிஸ்க் கவரேஜையும் கொண்டு போகும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய லாபமும் குறையும். ரிஸ்க் கவரேஜும் அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 15 மடங்கு தான் வரும். அப்போ நமக்கு 2 வகையிலுமே அடிங்க. ஏங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்னும் கம்மியாக வருது, ரிஸ்க் கவரேஜும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது எப்படிங்க? ஸோ தயவு செஞ்சு சாதாரண இன்சூரன்ஸ் பாலிசிகளை எதையுமே போடாதீங்க. ரிஸ்க் கவரேஜுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கும், அது மட்டும்தான் போடணும். அதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை தர்றேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக இருங்க. இன்சூரன்ஸ்னால் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான், அதுதான் பியூர் ரிஸ்க் கவரேஜ் உள்ளது. வேறு எதுவுமே நல்லது கிடையாது. மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.